இந்த காலை வேளையிலும் நீங்களும் தாவீதை போல விசுவாசத்தோடு ஒரு பிரசன்னத்துக்கு வந்து பாடோ உபத்திரமோ பிரச்சனையோ எது வந்தாலும் பயமே வேண்டாம். எவ்வளோ அவருக்குள்ள ஒரு விசுவாசம், எவ்வளோ அருமையான வார்த்தைகளை அவர் விசுவாசத்தோடு அறிக்கை செஞ்சிருக்கார் பாருங்களேன். இன்னைக்கு உங்களுக்கும் தேவனுடைய வார்த்தை இதுதான், கேளுங்களேன். சங்கீதம் 61:4, நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். பாதுகாப்பே ஒரு செட்டைக்குள்ளுதான். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஒவ்வொரு நாள் காலையில அவர் செட்டைக்குள்ள வாங்க. இந்த மகிமையான அவருடைய கண் மலையில் மேல கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னா அவருடைய செட்டைக்குள்ள ஆரோக்கியம் இருக்கிறது. அதை பெற்று அனுபவிக்க காலை வேளையில அவருடைய பிரசன்னத்துக்கு வாங்க. அந்த ஆரோக்கியம் எது? தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமை நேரம் இந்த வார்த்தை. அதை வாசிங்க, அதை உட்கொள்ளுங்க. பலன் கொண்டு எழும்பி உங்க காரியங்கள் இந்த காலை வேளையில் செயல்பட எழும்பி போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.